அன்பான மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் இயல் 8 உள்ள காணாமல் போன பணப்பை என்னும் துணைப்பாட பகுதியினை பார்த்தோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இந்த கதையில நான் என்ன சொன்னேன்? ஒரு வணிகன் ஒருத்தர் வாழ்ந்து தான். அந்த வணிகனுடைய வேலை என்ன? ஆடுகளை வாங்குவது, அதை நன்கு வளர்ப்பது, அதை சந்தையில் கொண்டு போய் விற்பது. ஓகே, இதன் மூலம் ஆடுகளை நிறைய விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து ஒரு பெரிய பணக்கார ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவ்வாறே போயிட்டு இருக்கும்போது அந்த பணப்பையை அவன் என்ன பண்ணான்? காணாமல் போச்சு. அந்த பணப்பை அவனிடமிருந்து நடுவில் விழுந்துருச்சு. அவன் வீட்டுக்கு போய் பார்க்கறான், அந்த பணப்பையை காணும். உடனே அவன் என்ன பண்ணான்? அங்கேயிருந்து தான் வந்த வழியில் போய் தேடுறான், எங்கேயுமே பணம் காணும். உடனே அவன் என்ன பண்ணான்? அந்த நாட்டின் சிற்றரசன் போய் முறையிடுறான். ஐயா, இது மாதிரி நான் ஒரு வணிகர், நான் ஆடு விட்டு வரும்பொழுது என்னுடைய பணப்பை தொலைந்து விட்டது, அதை யாராச்சும் கண்டுபிடிச்சு தந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 40 பணம் சன்மானமாக இலவசமாக தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அரசன் என்ன பண்றாங்க? தனது காவலாளி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாட்டு மக்கள் போய் முரசு அறிந்து அறிவிங்க அப்படிங்கிறாரு. உடனே காவலாளி போய் நாட்டு மக்கள் என்ன சொல்றாரு? ஒரு வணிகனுடைய பணப்பை காணாமல் போய்விட்டது, அந்த பணப்பையை யார் எடுத்து வராங்களோ அவங்களுக்கு அதில் உள்ள பணத்துல 40% இனமாக தருகிறேன் அப்படின்னு அரசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 நாள் கழித்து ஒரு வயதான பாட்டி என்ன பண்றாங்க? அந்த பணப்பையை எடுத்து வந்து அரசன் கொடுக்குறாங்க. அரசன் உடனே என்ன பண்றாரு? அந்த வணிகரை அழைத்து வர சொல்றாரு. வணிகர் வந்த உடனே அந்த பணப்பையை கொடுத்து, இது உன்னுடைய பைதானா அப்படின்னு பாருங்க. உடனே வணிகர் என்ன பண்றான்? அப்படியே எடுத்து பணத்துல கரெக்டா எடுத்தா பார்க்கலாம், கரெக்டா இருக்கு. அப்ப அந்த அரசன் சொல்றாரு, அந்த பாட்டிக்கு நேர்மையை பாராட்டி நீ தரன்னு சொன்ன 40% பணத்தை அந்த பாட்டியிடம் கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு என்ன தோணுச்சு? ஐயோ, பணம் முழுக்க மனம் அப்படியே இருக்குன்னு சொன்னா நம்ம அந்த பாட்டிக்கிட்ட 40% கொடுக்க நேரிடும், அதனால பணம் குறையுதுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த பாட்டி தான் திருடிடுச்சு அப்படின்னு சொல்லி அரசன் தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சு என்ன சொன்னான்? அரசே, என் பையில நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா இதுல குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அரசன் என்ன பண்ணாரு? இவன் பொய்யான வார்த்தைகளை, இவன் பொய்யான சொன்ன வார்த்தைகளை அவர் என்ன பண்ணாரு? இவன் பொய் சொல்றான் அப்படின்னு நம்பிட்டாரு. இவன் வந்து பொய் சொல்றான், இவனுக்கு நம்ம தகுந்த பாடம் கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகருக்கு உள்ள பையை வாங்கி, வணிகரே, உமது பையில் நிறைய பணம் இருந்துச்சு, ஆனா இந்த பையில குறைவாக தான் பணம் இருக்கிறது, ஆதலால் இந்த பை உன்னுடையது அல்ல, நீ அரண்மனை விட்டு வெளியில போ அப்படின்னு தொட்டி விட்டுறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்? ஐயோ, உள்ளதும் போச்சு அப்படின்னு அழுதுகிட்டே அவன் என்ன பண்றான்? வீட்டுக்கு போயிடறான். அதற்கப்புறம் அந்த அரசர் என்ன பண்றாரு? அந்த பாட்டியை கூப்பிட்டு, பாட்டியாரே, உமது நேர்மைக்கு நான் தரும் பரிசுதான் இந்த பணப்பை, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டியமாவும் அந்த பையை வாங்கி கொண்டு அரசர்கிட்ட நன்றி கூறி போயிட்டாங்க. இந்த கதையில நமக்கு என்ன சொன்னாங்க? நேர்மை எப்பொழுதும் நன்மையை தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதனாலதான் நம்ம எப்பொழுதும் எப்படி வாழ வேண்டும்? நேர்மையோடு வாழ வேண்டும். நேர்மையோடு வாழணும் அப்படின்னா நன்மைகள் பல நம்மை நாடி வரும் அப்படின்னு நம்ம சென்றவர்களுக்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா இயல் 8 உள்ள இலக்கணம். அதோட தலைப்பு என்ன அப்படின்னா மயங்கொலி சொற்கள். நம்ம இன்று பார்க்க இருப்பது மயங்கொலி சொற்கள், அதாவது மயங்க வைக்கும் சொற்கள். மயக்கம் அப்படின்னா இது சரியா அல்லது அது சரியா அப்படின்னு நம்மளே ஒரு தடுமாற்றம் ஏற்படும், அதன் பெயர் தான் மயங்கொலி. நம்ம மயக்க வைக்கும் சொற்கள் தான் மயங்கொலி சொற்கள். அதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி மலர் வளர், மலர் வளர், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கைகள். அவங்க இடையே நடைபெறும் ஒரு உரையாடலை பற்றி பார்க்கணும். நல்லா கவனிங்க. மலர் கேட்கிறாங்க வளர் பார்த்து. இப்போ மலர் வந்து அக்கா, வளர் வந்து தங்கை. ஓகேவா? யார் அக்கா? மலர் அக்கா, வளர் தங்கை. ஓகே, இப்போ அக்கா கேட்கிறாங்க, என்னப்பா இது, என்னப்பா இது அப்படிங்கிறாங்க. உடனே வளர் சொல்றாங்க, நீ தானே தவளையை கொண்டு வர சொன்னாய், நீ தானே தவளையை கொண்டு வர சொன்னாய், அதான் எடுத்துட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அதாவது அக்கா என்ன சொல்றாங்க? நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி அந்த நீர் பிடிக்கிற பம்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம திருப்பம்புல சொல்லுவோம்ல, அந்த பம்புல தண்ணி வருது. அதனால அக்கா சொல்றாங்க, அக்கா என்ன சொல்றாங்க? வளர் வளர்,
நீ வீட்டுக்கு போயிட்டு தவளை எடுத்து வா, நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத மலர் தவறாக புரிந்து கொண்டு ஏது தோட்டத்துக்கு ஓடி நம்ம தவளை வீட்டு கொலைகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நீரின் குளத்தில் எல்லாம் இருக்குல்ல, அந்த தவளை வீடு குடிச்சு வராங்க. அக்கா அக்கா நீங்க தானே தவளை கேட்டீங்க அப்படின்னா அந்த உயிருடன் இருக்கிற தவளையை கொடுக்குறாங்க. உடனே மலர் சொன்னாங்க, ஐயோ வளர், நான் சொன்ன தவளை வேறு, நீ கொண்டு வந்த தவளை வேறு. நான் சொன்னது வீட்டுல உள்ள தவளையை எடுத்து வர சொன்னேன், நீ என்னடா கொள்ளையில பெய்கிற தவளையை போய் எடுத்து வரையே அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த தவளைக்கும் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய பொருள் என்ன பண்ணும் மாறும். இப்ப அடுத்தது பாருங்க, மலர் கேட்கிறாங்க. இப்போ வளர் என்ன பண்றா, இதுதான் பால் குக்கர், ஓகேவா? இந்த பால் குக்கருக்கு மேல இப்ப நம்ம வீட்டுல கிச்சன் இருக்குல்ல, சமையல் அறை சமைக்கிற இடம், அதுக்கு மேல நம்ம லைட் போட்டிருப்போமா? இப்ப இவங்க வளர் என்ன பண்றா, அந்த குக்கருக்கு இருந்து மேல உள்ள லைட்டே பார்த்துட்டே இருக்கா, மேல உள்ள விளக்கு இருக்குல்ல, விளக்க பார்த்துட்டே இருக்கா. அப்ப மலர் வீட்டுக்குள்ள வரா, வளர் நீ ஏன் மேல உள்ள விளக்கே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு வளர் சொல்றாங்க, அம்மா தான் சொன்னாங்க குக்கர்ல இருந்து ஒளி வந்தவுடனே அடுப்பை அணைக்கணும்னு சொன்னாங்க. அதான் அந்த விளக்குல எப்போ ஒளி வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, குக்கர்ல இருந்து ஒளி வந்தவுடன் அந்த அடுப்பை அணைத்து விடு அப்படின்னு இருக்காங்க. இவங்க அடுப்பு அணைக்கணும்ல, அதனால அந்த விளக்குல எப்போ ஒளி வருது, ஒளி அப்படின்னா லைட், ஓகேவா? அந்த விளக்கு எப்போ எரியும் அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப மலர் சொல்றாங்க, ஐயோ அம்மா சொன்னது அந்த ஒளி இல்லை, இப்ப இந்த ஒளி அப்படின்னா லைட். அம்மா சொன்னது இந்த குக்கர்ல இருந்து எந்த ஒளி வரும், குக்கர்ல இருந்து விசில் சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அது பேர் ஒளி. இப்ப அம்மா சொன்னது சவுண்ட சொல்லியிருக்காங்க, ஆனா மலர் என்ன பண்றா, மேல உள்ள விளக்கு எப்ப எரியும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அதான் மலர் சொன்னாங்க, அட குக்கர்ல இருந்து ஒளி தான் வரும், குக்கர்ல இருந்து என்ன வரும், சத்தம் தான் வரும், வெளிச்சம் வருமா, வராது. அடுத்த பாருங்க, அடுத்த மூன்றாவது, என்னப்பா எப்பவும் இந்த கரையில தானே உட்கார்ந்து படிப்ப, இப்ப அந்த கரையில போய் படிக்கலையே. மலரும் அக்கா தங்கச்சி, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரை ஓரத்துல எப்பொழுதுமே இவங்க 2 பேரும் உட்கார்ந்து படிப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றா, வளர் அந்த கரையில போய் உட்கார்ந்து படிக்கிறான். இந்த கரையில இல்லாம அந்த கரையில போய் உட்கார்ந்து படிக்கிறாங்க. அப்படியே மலர் கேட்கிறான், வளர் நீ எப்பொழுதும் இந்த கரையில தானே உட்கார்ந்து படிப்ப, இப்ப என்ன அந்த கரையில போய் படிக்கிறீங்க அப்படி கேட்கிறான். அதுக்கு முன்னே வளர் சொல்றாங்க, அம்மா தாக்கா சொன்னாங்க அக்கறையில போய் படிச்சா நான் நல்ல பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வளர் என்ன சொன்னாங்க, அம்மா தாக்கா சொன்னாங்க நான் அக்கறையில போய் படிச்சா நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வளர் சொன்னாங்க, ஐயோ வளர், அம்மா சொன்னது அந்த கரை இல்ல, அக்கறை இல்ல, அக்கறை, அதாவது அக்கறை அப்படின்னா ஆற்றின் அந்த கரை. ஆனா அம்மா எந்த கரையை சொன்னாங்க, அக்கறை, அதாவது பொறுப்புணர்வுடன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நீ தவறா போய் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2க்கும் புரியுதா, அதாவது அக்கறை, இதுவும் அக்கறை தான். ஆனா இந்த அக்கறைங்கிறது ஆற்றின் மறுகரை, ஆனா இந்த அக்கறைங்கிறது பொறுப்புணர்வுடன் படிக்க வேண்டும். மலர் என்னப்பா இங்க நின்று பனை மரத்தையே பார்த்துட்டு இருக்க. இப்ப மலர் என்ன பண்றா, இது பெரிய பனைமரம், ஓகேவா? இந்த பனை மரத்துக்கு கீழே நின்று இப்படி பனை மரத்தையே பார்த்துட்டு இருக்கா. யாரு, வளர். இப்ப மலர் அந்த வழியா வந்து கேட்கிறாங்க, வளர் என்ன பனை மரத்துல நின்று இப்படி பனை மரத்தையே பார்த்துட்டு இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மலர் என்ன சொல்றாங்க பாருங்க, அப்பா தான் பனையை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு, அப்பா தான் பனையை எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அதான் இவ்வளவு பெருசு இருக்கு, இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதாவது பனை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா வளர் என்ன பண்றா, தவறாக புரிந்து கொண்டு பனை அப்படின்னா பனை மரத்துல போய் நின்று இவ்வளவு பெரிய பனை மரம் இருக்கு, இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதான் சொல்றாங்க, அப்பாதான் பனையை எடுத்துட்டு வா வேலி கட்டணும்னு சொன்னாங்க. அதான் இவ்வளவு உயரமா இருக்கிற பனை மரத்தை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் சொல்றாங்க, அட போப்பா, எப்ப பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிற, அட போப்பா எப்ப பார்த்தாலும் தப்பாவே
தப்பாவே புரிஞ்சுக்கிற. அப்பா சொன்னது அந்த பனை மரத்தை இல்லை, பனை அப்படின்னா என்ன, மூங்கிலே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? என்ன புரியுது? மைமொழி சொற்களுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த உரையாடலுக்கும் ஒற்றுமை உண்டு. என்னது? சில எழுத்துக்கள், தமிழில் சில எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி ஓசை உடையது போல இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதுதான் பார்த்தீங்கன்னா மைமொழி சொற்கள். அதுதான் என்னது? மைமொழி சொற்கள். மைமொழி சொற்களை பார்ப்பதற்கு முன்னாடியே தமிழ்ல மைமொழி எழுத்துக்கள் அப்படின்னு மைமொழி எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்கள் எத்தனை, அதை எவ்வாறு நாம் உச்சரிக்கலாம் என்பதை முதலில் பார்ப்போம். மைமொழி எழுத்துக்கள். மைமொழி எழுத்துக்கள் தமிழ்ல மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 8 எழுத்துக்கள் இருக்கு. ந ந ந ல ழ ழ ர ர. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 8 எழுத்துக்கள் இருக்கு. தமிழ்ல உள்ள மைமொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சரியாக சொல்லணும். இந்த 8 எழுத்துக்களும் எந்த இடத்துல பிறக்கின்றன, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னென்ன பொருள் வேறுபாடு என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எழுத்து பிழைகளே வராது. தமிழ்ல உள்ள மொத்த மைமொழி எழுத்துக்கள் எத்தனை? 8 எழுத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன? ல ழ ழ ர ர ந ந ண அப்படின்னு மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 8 எழுத்துக்களும் எங்கெங்கு பிறக்கின்றன என்பதை நாம் முதலில் பார்ப்போம். ஓகே, முதல்ல இந்த நாவை வந்து நம்ம 3 சுழி நா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நாவை வந்து நம்ம 3 சுழி நா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை எவ்வாறு சொல்லணும்? தண்டகர நா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? டா இருக்கு. ட நா. அதனால இந்த நாவை நம்ம எப்படி சொல்லணும்? தண்டகர நா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த நகரம் எங்கு பிறக்கின்றன அப்படின்னா நம்ம நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு நாக்கோட முனி, இந்த நாவின் முனி அப்படின்னா நாக்கின் முனியே மேல்வாய் அன்னம். அன்னம் அப்படின்னா பல்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பல்லுக்கு மேல அந்த வளைந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் அன்னம்னு சொல்றாங்க. ஓகேவா? நம்ம நாவின் முனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நாம் பிறக்கிறது. நம்ம நாவின் முனி மேல உள்ள அந்த அன்னம் முந்தில நாவின் முனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் கிடைக்கின்றன. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நம்ம நாக்க அப்படியே எங்க கொண்டு போனோம்? அந்த அன்னத்தின் நடுப்பகுதியில் போகணும். சொல்லுங்க நா. சொல்லுங்க நா நா. கரெக்டா சொன்னீங்களா? ஓகே, எல்லாரும் கரெக்டா உச்சரிச்சீங்களா? நம்ம நாவின் முன்னே மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஓகேவா? அடுத்தது இந்த 2 சொல்லி நான் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? இதை நம்ம எவ்வாறு சொல்லணும்? இந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து பிறக்கின்றன? ரகரம் பிறக்கின்றன. அதனால இந்த நகரத்தை ரன்னகரனா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த நகரத்தை நம்ம எவ்வாறு சொன்னோம்? தன்னகரனா அப்படின்னு சொன்னோம். இந்த நகரத்தை நம்ம ரன்னகரனா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த நகரம் எங்க பிறக்கின்றன அப்படின்னா நம்ம நாவின் முன்னே மேல்வாய் அன்னத்தின் அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால், அதாவது நம்ம பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுக்கு முன்னாடி உள்ள அன்னத்தை தொடுவதால் பிறக்கின்ற இந்த நா. சொல்லுங்க நா. சொல்லி பாருங்க நா. நம்ம நாக்கு எங்க போனோம்? அந்த அன்னத்தின் முன்பகுதிக்கு போகணும். நம்ம நாக்கு வந்து அந்த அன்னத்தோட முன்பகுதியை தொடுவதால் நா பிறக்கின்றன. நா. ஓகேவா? இப்ப இது முன்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இந்த நகரம் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. சொல்லி பாருங்க ந ந ந ந. ஓகேவா? அடுத்து பாருங்க இந்த நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லு இருக்குல்ல, மேல்வாய் பல்லு இருக்குல்ல, அந்த பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றன. நம்ம நாவின் நுனி, நாக்கோட நுனியே மேல்வாய் பல்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பல்லோட அடியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றன. சொல்லுங்க நா நா நா. சொல்லுங்க நா. ஓகே, இப்போ இந்த 3 நகரங்களை எங்க தோன்றுது?
இந்த நகரம் எங்க தோன்றுது? மேல்வாய்ப்பல்லின் அடியை தொடுவதால் தோன்றுகின்றன. நா இந்த நா எங்க தோன்றுது? அந்த மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. நா இந்த நா எங்க தோன்றுது? மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. நா இந்த மூன்று நாவும் சொல்லுங்க. ந ந நா ந ந நா. ஓகேவா? இந்த மூன்று எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கின்றன என்ன தெரிந்து கொண்டோமா? அடுத்தது இந்த லகரம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா இந்த லகரம் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி. இந்த நாய் எங்கு பிறந்துச்சோ அதே இடத்துல தான் லாவும் பிறக்கின்றன. நம்ம நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறப்பதுதான் லா. சொல்லுங்க லா. சொல்லுங்க லா. ஓகேவா? இந்த லகரத்தை வந்து நம்ம வகர லகரம் என்றும் அழைப்பார்கள். நம்ம வகர லகரம் என்றும் அழைப்பார்கள். ஏன்னா நம்ம இடையின லகரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லகரங்கள் எல்லாமே இடையின எழுத்துக்கள்ல தான் வருது. அதனால இந்த லகரத்தை நம்ம இனிமே எவ்வாறு தான் சொல்லணும்? வகர லகரம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த லகரத்துக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கு? வா இருக்கு. இந்த லாவே பாத்தீங்கன்னா வாவை போட்டுதான் வரும். நீங்க நிறைய பேர் லாவே வா மாதிரி தான் எழுதுறீங்க. அதனாலதான் இந்த எழுத்துக்கு வகர லகரம் என்றும் அழைப்பார்கள். இந்த லகரத்தை வகர லகரம் என்றும் அழைப்பார்கள். இந்த லகரம் எங்கிருந்து பிறக்கிறது? நம்ம நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. லா. சொல்லுங்க லா. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த லா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை பிறப்பதால் இந்த அன்னத்தின் நடுப்பகுதி நம்ம இந்த இடத்துல படிச்சு பார்த்தா பாத்தீங்களா? இந்த கண்ணகர பிறந்துச்சுல அதே இடத்துலதான் இந்த லகரமும் பிறக்கின்றன. நம்ம நாவின் நுனி மேல்வாய் அன்னம் அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் பிறக்கின்றன. சொல்லுங்க லா. சொல்லுங்க லா. லா. ஓகேவா? இந்த நகரத்தை நகர நகரம் என்றும் அழைப்பார்கள். இந்த நகரத்தை நகர நகரம் என்றும் அழைப்பார்கள். ஏன் அப்படின்னா இந்த நாவே நாம் போலதான் தெரியும். இந்த நம்ம நாவும் இந்த ழாவும் ஒரே மாதிரியே தான் எழுதும், கொஞ்சம் தான் வேறுபடும். அதனாலதான் இந்த நகரத்தை நகர நகரம் என்றும் அழைப்பார்கள். ஓகே, அடுத்தது சிறப்பு லகரம். தமிழ்ல வரதுனால இதனை சிறப்பு லகரம் என்றும் சொல்வார்கள். இந்த லகரமும் இந்த லகரமும் ஒரே இடத்துல தான் பிறக்கும். இந்த லகரங்களும் இந்த லகரமும் ஒரே இடத்துல தான் பிறக்கும். அதாவது நாவின் நுனி இருக்குல்ல, இந்த மேல்வாய் மேடு நல்லா வளைந்து அப்படியே அங்க உள்ள நல்லா வளைந்து அப்படியே வருடும் போது பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ராவும் ஒரே இடத்துல தான் பிறக்கும். நம்ம மேல உள்ள அன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்னத்தை நடுப்பகுதியை அப்படியே வருடி சொல்லணும். அப்படியே வருடுற மாதிரி நாக்க நல்லா உள்ள வளைக்க சொல்லும். நாக்க நல்லா உள்ளுக்குள்ள வளைக்க அழலா. சொல்லுங்க அழலா. அப்படியே அழகாக வருடிக்கிட்டு வரும். ஓகே, அழலா. சொல்லுங்க அழலா. ஓகே, இந்த ரகரம் மிக பிறகுது. முதல்ல லாங்கிறது நம்ம பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. லா. இது நடுப்பகுதி, அன்னத்தின் நடுப்பகுதி. அழலா. இது அப்படியே அந்த அன்னத்தை அப்படியே வருடும் போது அழலா. சொல்லுங்க லா அழலா அழலா. வேறுபாடு புரியுதுங்களா? உச்சரிக்கும் போது அதனுடைய வேறுபாடு தெரியும். ஏன்னா அது உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு தெரியும். இப்போ மயமொழிகள் அப்படின்னா உச்சரிக்கும் போது சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் மயமொழிகள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மயமொழி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்கு. அடுத்தது பாருங்க ரகரம். அதாவது ரகரம் இதனை நம்ம இடையின ரகரம் என்றும் அழைக்கலாம். இதனை இடையின ரகரம் என்றும் இதனை வல்லின ரகரம் என்றும் அழைக்கலாம். ஓகேவா? இதனை குச்சி போல இருக்கு, குண்டா இருக்கிற சொல்லுவாங்க. இதனை இடையின ரகரம் என்றும் இதனை வல்லின ரகரம் என்றும் அழைக்கலாம். இப்ப என்ன சொல்லுங்க? நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் கிடைக்கிறது. நம்ம நாக்கோட நுனி மேல உள்ள அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்தின் முன்பகுதி, அதாவது இந்த நாய் வந்துட்டு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ரகரம் கிடைக்கின்றன. இந்த ரகரமும் இந்த நகரமும் ஒரே இடத்துல தான் பிறக்கும். சொல்லுங்க பாப்பா. ரா. சொல்லுங்க ரா ரா ரா. அடுத்தது இது பாருங்க.
நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் மைய பகுதியில் உரசுவதால் பிறக்கின்றன. நம்ம நாக்கோட நுனி மேல உள்ள அன்னம் இருக்குல்ல, அந்த அன்னத்தின் மைய பகுதி, அதாவது நடுப்பகுதி, நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்களா, இந்த மைய பகுதியை உரசுவதால் பிறக்கின்றன. ரா சொல்லுங்க, ரா ரா. இந்த ரா எப்படி பிறகுது? முதல் பகுதி, இந்த ரா மைய பகுதி. ரா ரா. ஓகேவா? இப்ப இந்த மயங்குழி எழுத்துக்கள் எங்கெங்க பிறக்கின்றன என்பதை நம்ம பார்த்தோமா? இதுக்குள்ள அந்த ஒழிப்பு முறைகளை சிறிதளவு மட்டும்தான் வேறுபாடு இருக்கும். அதுவும் நீங்க அனைவரும் நல்லா உணர்ந்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க எளிமையா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மறக்காதீங்க. முதல்ல நம்ம நாவின் நுனி இருக்குல்ல, இந்த நாவின் நுனி பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? நம்ம நாவின் நுனி பல்லு இருக்குல்ல, மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த இரண்டு எழுத்துக்கள் பிறக்கின்றன. நம்ம நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது அப்படின்னா அடுத்தது அப்படி கொஞ்சம் உள்ளுக்குள்ள நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்தது நம்ம நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்புறம் ஓகேவா? நம்ம நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? இந்த நான்கு எழுத்துக்களும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஓகே, இப்ப நம்ம மயங்கொலி எழுத்துக்கள் எது? ழ ழ ழ ர ர ந ந ந. இந்த 8 எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். இந்த 8 எழுத்துக்கள் எந்தெந்த இடத்திலிருந்து பிறக்கின்றன என்பதை பற்றி பார்த்தோமா? இதுக்கப்புறம் நம்ம மயங்கொலி எழுத்துக்களுக்கு இடையில் உள்ள பொருள் வேறுபாடை பற்றி பார்க்க போறோம். இப்ப ழகரம் ழகரம் ழகரம், ரகரம் ரகரம், நகரம் நகரம் நகரம். இந்த 8 எழுத்துக்களுக்கு இடையே உள்ள பொருள் வேறுபாடை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். உச்சரிப்பில் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அதனுடைய பொருள் மாறுபடும். மயங்கொலி சொற்கள் உச்சரிப்பில் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அதனுடைய பொருள் மாறுபடும். தவளை, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தவளை அப்படின்னு சொல்லுவோம். இது பானை, இது என்ன? பானை. இது கீரி, இது கீரி. இப்ப இதை நம்ம உச்சரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா தான் சொல்றது போல இருக்கும். இதனை நாம் உச்சரிக்கும் பொழுது ஒரே மாதிரியாக தான் சொல்வது போல இருக்கும். ஆனா இதனுடைய பொருள் என்ன பண்ணும்? மாறுபடும். இப்ப தவளை அப்படின்னா எதை குறிக்கும்? வெரி குட், அந்த குளத்தில் மேய்கின்ற தவளையை குறிக்கும். இந்த தவளை அப்படின்னா நம் வீட்டில் உள்ள தவளை என்ற பானையை குறிக்கும். அதாவது இதையும் நம்ம தவளை அப்படின்னு தான் சொல்லுவோம், இதையும் நம்ம தவளை அப்படின்னு தான் சொல்லுவோம். இது இரண்டுமே உச்சரிப்பில் ஒரே மாதிரியாக தோன்றினாலும், உச்சரிப்பில் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் இதனுடைய பொருள் மாறுபடும். அதுதான் மயங்கொலி சொற்கள். அதாவது உச்சரிப்பில் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அதனுடைய பொருள் மாறுபடும். அதுதான் மயங்கொலி சொற்கள். இப்ப பனை, பனை. இந்த பனை அப்படின்னா என்ன சொன்ன? ரெக்கார்ட் மூங்கில். இந்த பனை அப்படின்னா மூங்கில். இந்த பனை அப்படின்னா பனை மரம். இந்த கீரி அப்படின்னா கீரி பிள்ளை அப்படின்னு ஒரு விலங்கை குறிக்கும். இந்த கீரி அப்படின்னா நம்ம ரோட்ல இருக்கிறது, கீரி விளையாடுறது. புரியுதா? இந்த சொற்கள் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் இதனுடைய ஒழிப்பு முறை ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஆனால் இதனுடைய பொருள் என்ன பண்ணுது? மாறுபடுது. அதனாலதான் இதை மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த பாருங்க, இதுவா அதுவா என்று நம்மை மயங்க வைக்கும் சொற்கள் தான் மயங்கொலி சொற்கள். இப்போ ஒரு கோடிட்டு பாருங்க, நான் டேஸுக்கு சென்றேன், நான் டேஸுக்கு சென்றேன், பள்ளி பள்ளி. இப்ப நமக்கு ஆன்சர் இந்த பள்ளியா இருக்குமா இந்த பள்ளியா இருக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம். இப்ப நான் டேஸுக்கு சென்றேன், நான் பள்ளிக்கு சென்றேன். ஆனா என்ன இங்க போடணும்?
இந்த இல்லா இந்த இல்லா அப்படின்னு நம்ம குழப்பு வைக்கும் ஒரு சொல் தான் மயங்கொலி சொற்கள். நம்மை மயங்க வைக்கும் ஒரு சொல்லு தான் மயங்கொலி சொற்கள். இப்ப நான் கிளாஸுக்கு சென்றேன். எங்க போனேன்? பள்ளிக்கு சென்றேன். எந்த பள்ளி? இந்த பள்ளியா இந்த பள்ளியா? இந்த பள்ளி என்பது நம்ம வகுப்பை குறிக்கும். இந்த பள்ளி என்பது சுவற்றில் போகல அந்த பள்ளி என்ற ஒரு உயிரினத்தை குறிக்கும். புரியுதா? அடுத்த பாருங்க. கூண்டில் இருந்த கிளியை திறந்து விட்டேன். கூண்டில் அடைப்பட்ட கிளியை என்ன பண்ணாங்க? திறந்து விட்டேன். எந்த கிளி? இந்த கிளியா இல்ல இந்த கிளியா? எந்த கிளி? இந்த கிளி. இந்த கிளி எப்படி என்பது பறவையை குறிக்கும். இந்த கிளி என்பது காலை கிழித்து போடுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கிளி என்பது பறவையை குறிக்கும். இந்த கிளி என்பது பேப்பரை கிழித்து போடுவதை குறிக்கும். இதுதான் மயங்கொலி சொற்கள். இப்போ மயங்கொலி சொற்கள் என்ன சொன்ன? உச்சரிப்பு ஒரே மாதிரியாக தோன்றினாலும் அதனுடைய பொருள் மாறுபடும். இதனை தான் மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க. இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 இருக்கு. ல, ழ, ழ, ர, ர, ந, ண, ண அப்படின்னு மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல ரகர 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 வரிசை சொற்களை பார்ப்போம். ஓகேவா? முதல்ல ரகர 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 வரிசை சொற்களை பார்ப்போம். ழ, கல், கல், கல் அந்த இதுல வராது. இப்ப இந்த கல் அப்படின்னா என்ன? இதுவும் கல் தான், இதுவும் கல் தான். இதுவும் கல் தான், இதுவும் கல் தான். ஆனா நம்ம உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியாக தோன்றினாலும் இதனுடைய பொருள் பாருங்க. கல் அப்படின்னா மழையை குறிக்கும். கல் அப்படின்னா மலை, பாறை, அந்த சின்ன கல் இருக்குல்ல, சின்ன கல்லை குறிக்கும். இந்த கல் அப்படின்னா மழையை குறிக்கும், அல்லது பாறையை குறிக்கும், அல்லது சிறு கல்லினை குறிக்கும். அதுவே இந்த கல், இந்த இள்ளு போட்டோம் அப்படின்னா மது அல்லது தேனை குறிக்கும். அந்த கல் அப்படின்னா அந்த தேன் சாப்பிடுறீங்களா, அதனுடைய பெயரும் கல் தான். பொருள், அதாவது பொருள் வேறுபாடு இருக்கிறதா? அடுத்து பாருங்க. கலை, 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 கலை. இந்த கலை அப்படின்னா கல்வி அல்லது ஆண் மானை குறிக்கும். இந்த கலை அப்படின்னா யாரை குறிக்கும்? கல்வி அல்லது ஆண் மானை குறிக்கும். கல்வியையும் இந்த கலை தான் குறிக்கும், ஆண் மானையும் இந்த கலை தான் குறிக்கும். அடுத்தது இந்த கலை அப்படின்னா அழகு, அழகு அல்லது புல்லு பூண்டு. இப்ப நம்ம வயல்ல போய் களை எடுத்து வர அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கலை அப்படின்னா புல் பூண்டு. இப்ப இந்த கலை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள். இப்ப படையினாலும் மூங்கில் தான், கழையினாலும் மூங்கில் தான். பொருள் வேறுபாடு புரியுதுங்களா? இதான் நம்ம இதை உச்சரிக்கிறப்ப கலை, கழை, கழை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உச்சரிக்கிறப்ப ஒரே மாதிரியாக ஓசைக்கூடியதாக இருந்தாலும் ஆனா அதோட பொருள் என்ன பண்ணும்? மாறுபடும். இதுதான் என்னது? மயங்கொலி சொற்கள். அடுத்து பாருங்க. களம், களம், மேல். இப்ப இந்த களம் அப்படின்னா என்ன? இந்த களம் அப்படின்னா கப்பல், அப்புறம் பாத்திரம். கப்பல், பாத்திரம், இந்த இரண்டையும் குறித்து ஒரு சொல்லி அப்படின்னா களம். இதுவே இந்த போட்டோம் அப்படின்னா களம் அப்படின்னா இடம், இருள். களம் அப்படின்னா இந்த போட்டோம் அப்படின்னா என்னது? கப்பல், பாத்திரம். இந்த களம் அப்படின்னா இடம், இருள். அடுத்த பாருங்க. கிளி, 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 கிளி. இந்த கிளி அப்படின்னா அச்சம் அல்லது பயம். இந்த கிளி அப்படின்னா பயம் அல்லது அச்சம், இரண்டுமே பயம். இந்த கிளி அப்படின்னா பறவை. அந்த கிளி அப்படின்னா கிழிக்கிறது. அந்த கிளி அப்படின்னா கிழித்து போடுறது. அடுத்த பாருங்க. புலி, புலி, புலி. இந்த குழி அப்படின்னா மனைவி அப்படின்னு பொருள். இந்த குழி அப்படின்னா மனைவி என்ற ஒரு பொருள். இந்த குழி அப்படின்னா குளித்து வா, வீட்டுல போய் குளிச்சுட்டு வா அப்படின்னா இந்த குழி போடணும், இந்த குழி. அதுவே இந்த குழி அப்படின்னா பள்ளம். இந்த குழி அப்படின்னா மனைவி, குழி அப்படின்னா நீராடு, குளித்து விட்டுவான். அந்த குழி அப்படின்னா பள்ளம். புரியுதுங்களா? அடுத்த பாருங்க.
கோழை 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 கோழை. இந்த கோழை அப்படின்னா மிளகு, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த மிளகை குறிக்கும். இந்த கோழை அப்படின்னா எலியை குறிக்கும். இந்த கோழை அப்படின்னா எலியை குறிக்கும். அந்த கோழை அப்படின்னா வீரமற்றவன், பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கோழை அப்படின்னா வீரமற்றவனை குறிக்கும். அடுத்து பாருங்க, தளம் 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 தளம். இந்த தளம் அப்படின்னா இடம் பூமியை குறிக்கும். இந்த தளம் அப்படின்னா இடத்தையும் பூமியையும் குறிக்கும். இந்த தளம் அப்படின்னா மேடை, தளம் அப்படின்னா மேடை அல்லது மாடியின் அடுக்குகளை குறிக்கும். அந்த தளம் அப்படின்னா தைலத்தை குறிக்கும். அந்த தளம் அப்படின்னா தைலத்தை குறிக்கும். ஓகேவா? இப்ப இதனுடைய ஓசை ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஆனா அதனுடைய பொருள் என்ன பண்ணும், மாறுபடும். இதனாலதான் நாங்க இந்த எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த இல்ல நம்ம எவ்வாறு உச்சரிக்கணும், நம்ம நாக்கோட நுனி, நாவின் நுனி, அந்த மேல பல்லு பார்த்தீங்களா, அந்த பல்லின் அடியை தொடுவதால் பிறக்க வேண்டும். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து இந்த லா. சொல்லுங்க, லா. சொல்லுங்க, லா. நம்ம நாக்கோட நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் பிறப்பதுதான் இந்த லா. இந்த லா பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கு வந்து அன்னம் இருக்குல்ல, அன்னம், அந்த அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து தான் இது. சொல்லுங்க, லா லா. இந்த லா பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கை நல்லா வருடி, அப்படியே நாக்கை நல்லா மடிச்சு அப்படி வருடி சொல்றதுனால இருக்கும் லா. சொல்லுங்க, லா 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 லா. இதுதான் மைமென்ஷன். ஓகே, இப்போ நம்ம நகர 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 வரிசை வேறுபாடுகள் பார்த்தா, இதுக்கப்புறம் நம்ம நகர நகர வரிசை நகர 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 வரிசை வேறுபாட பொருள் வேறுபாடு பற்றி பார்க்கணும். நகர நகர பொருள் வேறுபாடு பற்றி பார்க்கணும். இப்போ இந்த நகரத்தை பார்த்தீங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகரத்தை பார்த்தீங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாவுக்கு முன்னாடி வல்லின நகரம் வருவதால் இதனை ரன்னகரம் என்றும், இந்த நாவுக்கு முன்னாடி டா வரதுனால இதனை டன்னகரம் என்றும் அழைப்பார்கள். நம்ம இனிமே 2 சொல்லினா 3 சொல்லினா அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை ரன்னகரம் என்றும் இதனை டன்னகரம் என்றும் அழைக்க வேண்டும். ஓகேவா? இந்த நான் என்னன்னா வெரி குட், ரன்னகரம் தான், இது டன்னகரம் தான். ஓகே, இப்போ இது இரண்டிற்கும் உள்ள ஒரு வேறுபாடை பற்றி பார்ப்போம். உன் 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 உன். இந்த உன் அப்படின்னா உன்னுடைய, இந்த உன் அப்படின்னா உன்னுடைய, இந்த உன் அப்படின்னா உண்பாயாக, இந்த உன் அப்படின்னா உண்பாயாக, அதான் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வீட்டிற்கு வந்த விருந்தினரே சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இந்த உன் அப்படின்னா உண்பாயாக. இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், ஆனா இதனுடைய பொருள் என்ன பண்ணுது, மாறுபடுது. இதுதான் மயங்கொலி சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப ஊன் 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 ஊன். இந்த ஊன் அப்படின்னா மாமிசத்தை குறிக்கும். இந்த ஊன் அப்படின்னா மாமிசத்தை குறிக்கும். இந்த ஊன் அப்படின்னா உணவினை குறிக்கும். இந்த ஊன் அப்படின்னா மாமிசத்தை குறிக்கும். இந்த ஊன் அப்படின்னா உணவினை குறிக்கும். ஏனை 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 ஏனை. இந்த ஏனை அப்படின்னா மற்றது, ஏனை அப்படின்னா மற்றது அப்படின்னு ஒரு பொருளை குறிக்கும். ஏனை அப்படின்னா தொட்டில் அப்படின்னு ஒரு பொருள். இப்ப இந்த ஏனை அப்படின்னா அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதான் ஏனைய அப்படின்னா அடுத்தது, மற்றது அப்படின்னு பொருள் குறிக்கும். இந்த ஏனை அப்படின்னா நம்ம குழந்தைய தொட்டில் ஆட்டுவாங்கல்ல, அந்த தொட்டிலை குறிக்கும். ஐவனம் ஐவனம் ஐவனம். இந்த ஐவனம் அப்படின்னா மலையில விளையக்கூடிய, மலை அப்படின்னா நம்ம மலை மூடு பார்த்தீங்களா, நம்ம கொல்லிமலை பழனிமலை அந்த மாதிரி மலைகள் இருக்குல்ல, அந்த மலை பகுதியில் விளையக்கூடிய நெல்லினை குறிப்பதுதான் ஐவனம். இந்த ஐவனம் அப்படின்னா 5 வகையான வண்ணங்களை குறிப்பது. இந்த ஐவனம் அப்படின்னா 5 வகையான வண்ணங்களை குறிப்பது. அதாவது கனகம் கனகம். இந்த கனகம் அப்படின்னா பொன்னை குறிக்கும். பொன் அப்படின்னா நம்ம அணிகலன்கள் அணிகிறோம்ல, கழுத்துல காதுல இதெல்லாம் அணிகிறோம் பார்த்தீங்களா, அந்த அணிகலன்களை குறிக்கும் ஒரு சொல் எது அப்படின்னா
கனகம். இந்த கனகம் அப்படின்னா ஒரு வகை படை பிரிவினை குறிக்கும். இந்த கனகம் அப்படின்னா நம்ம போர்க்காலத்துல பார்த்தீங்கன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இருக்குல்ல, அது போல இந்த கனகம் என்பது ஒரு வகையான படை பிரிவினை குறிக்கும். அடுத்த பாருங்க கனி. கனி கனி இந்த கனி அப்படின்னா பழத்தை குறிக்கும். மரத்திலிருந்து காய்த்து தொங்கக்கூடிய பழத்தை குறிப்பது இந்த கனி. இந்த கனி அப்படின்னா கணித்தல். நம்ம ஜோதிடம் பார்ப்பாங்க, அந்த ஜோதிடத்துல நம்ம ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கணித்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த கனி. ஓகே, இந்த கனி அப்படின்னா பழம், இந்த கனி அப்படின்னா கணித்தல். வருங்காலத்தை முன்கூட்டியே கணித்து சொல்றதுதான் இந்த கனி. ஓகேவா? அடுத்தது கன்னி. கன்னி இந்த கன்னி அப்படின்னா பருவ பெண்களை குறிக்கும். இந்த கன்னி அப்படின்னா பருவமுடைய பெண்களை குறிக்கும். இந்த கன்னி அப்படின்னா பூ மாலையினை குறிக்கும். இந்த கன்னி அப்படின்னா இறைவனுக்கு, மனிதர்களுக்கு போடப்படும் இந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலையை குறிப்பது எது அப்படின்னா இந்த கன்னி. அடுத்தது கனை. கனை 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 இந்த கனை அப்படின்னா கனைத்தல், சவுண்ட். இப்போ குதிரை கணைக்கும் பார்த்தீங்களா, அந்த கணை அப்படின்னா ஒலி, சவுண்டை குறிக்கும். இந்த கணை அப்படின்னா அம்பு. நம்ம வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அம்பு அப்படின்னா கணை. அப்படியே கணை மழையா பொழிச்சது. இப்போ கர்ணன் விட்ட அம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கணை மழையாய் பொழிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணை அப்படின்னா அம்பு, இந்த கணை அப்படின்னா கணைத்தல். ஓகேவா? இப்போ இந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் உள்ள பொருள் வேறுபாடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டாமா? இந்த நகரத்தை நம்ம எவ்வாறு சொல்லணும்? வெரி குட், ரன்னகரனா அப்படின்னு சொல்லணும். இந்த நான் எப்படி சொல்லணும்? டன்னகரனா அப்படின்னு சொல்லணும். இனிமேல் நம்ம 2 சுழினா 3 சுழினான்னு சொல்லக்கூடாது. இதை ரன்னகரனா என்றும் இதனை டன்னகரனா என்றும் அழைக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து பாருங்க ரகர ரகர பொருள் வேறுபாடு. இந்த ரகரமும் இந்த ரகரத்திற்கும் உள்ள பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த ரகரத்தை நாம் இடையின ரகரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ரகரத்தை நாம் இடையின ரகரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ரகரத்தை வல்லின ரகரம் என்று சொல்ல வேண்டும். ஓகே, இது இடையின ரகரம், இது வல்லின ரகரம். ஓகேவா? ரகர ரகர ஒரு வேறுபாடு. அற 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 அப்படின்னா பாம்பு என்று பொருள். இந்த அற அப்படின்னா பாம்பு என்ற பொருளை தரும். இந்த அற அப்படின்னா தெளிய, அற அப்படின்னா தெளிந்து செய், தெளிவாக செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அற அப்படின்னா தெளிய அல்லது முற்றுமாக, தெளிய அல்லது முழுவதுமாக, முற்றுமாக அப்படிங்கிற பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்க அறம். அறம் அப்படின்னா கருவி. அறம் அப்படின்னா மரத்தை அறுப்பாங்க பார்த்தீங்களா, மரத்தை அறுக்க பயன்படும் ஒரு கருவி தான் அறம். இந்த அறம் அப்படின்னா தர்மம், நீதியை குறிப்பது. இந்த அறம் எதை குறிக்கும்? நீதியையும் தர்மத்தையும் குறிப்பது எது அப்படின்னா இந்த அறம். இந்த அறம் மட்டும்னா கருவியை குறிக்கும். அதனாலதான் எழுதும் பொழுது எழுத்தினை மாற்றி எழுதக்கூடாது, கவனமாக எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க அரி. அரி இந்த அரி அப்படின்னா திருமால் அரிசினை குறிப்பது. அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்னு. அரி அப்படின்னா யாரு? திருமால். அரினா யாரு? திருமால். இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள், தெரிந்து கொள், புரிந்து கொள் அப்படிங்கிற பொருள். இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள், ஒன்றை தெரிந்து கொள் என்ற பொருளில் வரும். இது அறை. அறை இந்த அறை அப்படின்னா ஒன்றில் பாதி, ஒன்றில் இப்போ ஒண்ணு அதை அப்படி கூட்டம்னா பாதி, அதுதான் இந்த அறை. அடுத்தது அறை அப்படின்னா வயிறு. அரை நாள் கயிறு அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த அறை அப்படின்னா வயிறு. அடுத்தது இந்த அறை அப்படின்னா பொழிச்சு வைக்கும். அரடா அப்படின்னா பலான அறை உள்ள அது அடி அறை. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டின் ஒரு பகுதி அறை, சமையல் அறை அப்படி சொல்லுவோம்ல, சமையல் அறை, குளியல் அறை, நம்ம பெட்ரூம் சொல்ல முடியுங்களா, இதுக்கு பேரு அறை. ஓகேவா? இந்த அறை அப்படின்னா பாதி வயிறு, இந்த அறை அப்படின்னா அடி அல்லது வீட்டின் ஒரு பகுதி. ஓகேவா? அடுத்த பாருங்க இறகு. இறகு இறகு அப்படின்னா சூரியனை குறிக்கும். இறகு என்பது சூரியனை குறிக்கும். இறகு என்பது பறவையின் இறகுகளை குறிக்கும், பறவையின் சிறகுகளை குறிக்கும். அடுத்த பாருங்க இறை. இறை
இறை அப்படின்னா உணவு, ஒளி, ஒளி அப்படின்னா சவுண்ட். அந்த இறை என்பது உண்ணும் உணவினையும் ஒளியினையும் குறிக்கும். இந்த இறை என்பது கடவுளை குறிக்கும் அல்லது ஒரு நாட்டின் அரசனை குறிக்கும். இந்த இறை என்பது கடவுளையும் அல்லது ஒரு நாட்டின் அரசனையும் குறிக்கும். அடுத்து பாருங்க, உறவு. உறவு உறவு இது உறவு. இந்த உறவு அப்படின்னா அறிவு அல்லது வழியை குறிக்கும். அறிவை குறிப்பது எது அப்படின்னா இந்த உறவு, அல்லது நமக்கு ஏற்பட்ட அந்த வழியை குறிப்பது எது அப்படின்னா இந்த உறவு. இந்த உறவு என்பது நட்பினை குறிக்கும். உறவு முறை, உறவு முறைன்னு சொல்லுவோம்ல, இந்த உறவு முறையை குறிப்பது இந்த உறவு. அது எறும்பினை குறிப்பதும் இந்த உறவு. ஓகே. ஏரி. ஏரி ஏரிங்கிறது நீர் நிறைந்த பகுதியை குறிப்பது. ஏரி அப்படின்னா நீர் நிறைந்த பகுதியை குறிப்பது ஏரி. இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி, மேலே ஏரி அப்படி தூக்கி விட்டுறது, இல்லைன்னா மேல ஏரி. ஓகேவா? இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி அப்படின்னு ஒரு பொருள். ஓகேவா? இப்ப நம்ம லகரம் லகரம் லகர வேறுபாடுகான பொருளை பார்த்தோம். அப்புறம் நகர நகர வேறுபாடுகான பொருளை பார்த்தோம். அப்புறம் ரகர ரகர பொருளுக்கான வேறுபாடுகளை பார்த்தோம். ஓகேவா? தமிழ்ல இந்த 8 எழுத்துக்கள் எங்கெங்க பயின்று வரும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெல்ல தெளிவா புரிந்து கொண்டோம் என்றால் தமிழில் நமக்கு பிழை என்பதே வராது. இதனுடைய பொருளினை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு தமிழ் எந்தவித பிழைகளும் இல்லாமல் அழகாக எழுதலாம். ஓகேவா? நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துக்கோம், மயமொழினா என்னன்னு பார்த்தோம். மயமொழிகள் என்ன, ஒத்தை ஓசையுடைய சொற்கள் போல இருந்தாலும் அதனுடைய பொருள் மாறுபடும். ஒரே ஓசையுடைய சொற்கள் போலவே இருக்கும், ஆனா அதனுடைய பொருள் மாறுபடும். பொருள் அந்த எழுத்தா அல்லது இந்த எழுத்தா அப்படின்னு நம்மளை மயங்க வைக்கும் சொற்கள் தான் மயமொழி சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கோமா. மயமொழி எழுத்துக்கு மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. என்னென்ன எழுத்து? ழ ழ ழ, ந ந ந, இது ர ர அப்படின்னு 8 எழுத்துக்கள் இருக்கு மயமொழி எழுத்து. ஓகே. நம்ம இன்னைக்கு மயமொழி எழுத்துக்கள் பற்றியும் அந்த மயமொழி சொற்களை ஒழிப்பு முறைகள் பற்றியும் பார்த்தோம். இந்த மயமொழி சொற்களுக்கு உரிய பொருள் வேறுபாடை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே. உங்களுக்கு இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா கருதுறேன். மேலும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.